அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து நம்ம மார்ச் 2024 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்ப்போம். ஆல்ரெடி ஜனவரி அண்ட் பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் முதல் கடல்சார் வளங்காப்பு படையை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராமநாதபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ராம்நாடு. இது எதுக்காகனா கடல் வளங்களை வந்து பாதுகாக்க. நெக்ஸ்ட் கொஷின், 2024 மார்ச் நிலவரப்படி தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? ஆன்சர் 25. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 21 இருந்தது, இப்போ வந்து 25 ஆகிருச்சு. அந்த 4 என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று வந்து காரைக்குடி மாநகராட்சி, இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாமக்கல் மாநகராட்சி, அதுக்கடுத்து புதுக்கோட்டை மாநகராட்சி, அதுக்கடுத்து திருவண்ணாமலை மாநகராட்சி. ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் 4 மாநகராட்சி வந்து புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின், கலைஞர் எழுதுகோள் விருது 2022 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் VN சாமி. இவர் வந்து ஆல்மோஸ்ட் 50 வருஷமாக பத்திரிகையாளராக இருக்கார். நெக்ஸ்ட் கொஷின், 2024 ஆண்டிற்கான ஔவையார் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் பாமா ஃபாஸ்டினா சூசைராஜ். நெக்ஸ்ட் கொஷின், உலக மகிழ்ச்சி அறிக்கை 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் 126. ஃபஸ்ட்டு பிளேஸில் எந்த கண்ட்ரி இருக்குன்னா ஃபின்லாண்டு இருக்குது. ஃபின்லாண்டு வந்து ரொம்ப வருஷமாக ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்குது. நம்ம வந்து மார்ச் 20 தான் சர்வதேச மகிழ்ச்சி தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே. நெக்ஸ்ட் கொஷின், 2024 ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த திரைப்பட விருதை வென்ற படம் எது? ஆன்சர் ஓப்பன்ஹீமர். அதுக்கடுத்து பெஸ்ட் ஆக்டர் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா சிலியன் மர்ஃபிக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா எம்மா ஸ்டோனுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆஸ்கர் அவார்டு வந்து ஃபஸ்ட்டு எந்த வருஷம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1929. நெக்ஸ்ட் கொஷின், 2023 உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் கிறிஸ்டினா பிஸ்கோவா. இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மிஸ் வேர்ல்டு வந்து எந்த இடத்துல நடந்ததுன்னா இந்தியாவில் நடந்தது. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி 1996 நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது 2024. ஸோ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட். இந்த 2023 மிஸ் வேர்ல்டு வந்து எத்தனாவது எடிஷன்னா 71வது எடிஷன், 71st எடிஷன். இந்த மிஸ் வேர்ல்டு போட்டியில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து மொத்தம் 6 பேர் வின் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இந்த 6ல் ஃபஸ்ட்டு யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். 1966 ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க பேர் வந்து ரீட்டா ஃபரியா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக 2017 வின் பண்ணியிருக்காங்க, அவங்க பேர் வந்து மனுஷி சில்லர். அதுக்கப்புறம் யாருமே வின் பண்ணல இது வரைக்கும். முடிஞ்சால் இந்த 6 பேர் பேரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், 2023-24 77வது சந்தோஷ் கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் சர்வீசஸ். அந்த டீம் பேர் சர்வீசஸ். இந்த டீம் வந்து இந்திய ஆயுதப்படையோட கால்பந்து பிரிவு, அதாவது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட ஃபுட்பால் டீம் இது. இப்போ இது ரிலேட்டடாக வேறு என்ன கொஷின் கேட்பாங்கன்னா இந்த சந்தோஷ் ட்ராஃபி வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னு கேட்பாங்க. அது வந்து ஃபுட்பால்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், நேட்டோவில் இணைந்த 32வது நாடு எது? ஆன்சர் ஸ்வீடன். நேட்டோ வந்து எந்த இயர் ஃபவுண்டட்னா 1949 April 4. நேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெல்ஜியமில் இருக்குது. நேட்டோவில் மொத்தம் எவ்வளோ கண்ட்ரிஸ் மெம்பராக இருக்காங்கன்னா 32 இருக்குது. இதில் 2024 லாஸ்ட்டாக சேர்ந்த கண்ட்ரி தான் ஸ்வீடன். இதுக்கு முன்னாடி 2023 ஒரு கண்ட்ரி ஜாயின் பண்ணிச்சு, அது வந்து ஃபின்லாண்ட். இந்த டேட்டாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஷின், 2024 ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் மும்பை. இந்த ரஞ்சி ட்ராஃபி வந்து ஃபஸ்ட் எடிஷன் எப்போ ப்ளே பண்ணாங்கன்னா 1934. நெக்ஸ்ட் இந்த ரஞ்சி ட்ராஃபி வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அது வந்து கிரிக்கெட். அங்கே நம்ம பார்த்த சந்தோஷ் ட்ராஃபி வந்து ஃபுட்பால், இது வந்து கிரிக்கெட். நெக்ஸ்ட் கொஷின், சமீபத்தில் பிரதமர் மோடி ககன்யான் திட்டத்திற்காக எத்தனை விண்வெளி வீரர்களை அறிவித்தார்? ஆன்சர் 4. இந்த ககன்யான் தான் இந்தியாவோட முதல் மனித விண்வெளி பயண திட்டம். இது வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இந்த ககன்யான் திட்டத்துக்காக இஸ்ரோ வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரோபோ பேர் வந்து வியான் மித்ரா. இந்த கொஷின் வந்து 2023 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், 2023 சரஸ்வதி சம்மன் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் பிரபா வர்மா. இந்த சரஸ்வதி சம்மன் வந்து லிட்ரேச்சர் அவார்டு. ஃபஸ்ட்டு எப்போ இதை கொடுத்தாங்கன்னா 1991 கொடுத்தாங்க. இந்த 1991 இந்த அவார்டு யார் கொடுத்தாங்கன்னா ஹரிவன்ஷ் ராய் பச்சன் அப்படின்றவருக்கு கொடுத்தாங்க. ஹரிவன்ஷ் ராய் பச்சன். நெக்ஸ்ட்டு மொத்தம் எவ்வளோ லாங்குவேஜஸ் எலிஜிபிள்னு கேட்டால் 22. சரஸ்வதி சம்மன்னா 22, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 22 நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 8th ஷெடியூலில் சொல்லியிருப்பாங்க, அந்த 22 லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் A மற்றும் B இரண்டும். அதாவது ஞானேஷ் குமார், அதுக்கப்புறம் சுக்பீர் சிங் சந்து. பொதுவாக எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பார், அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இந்த 2 தான் இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தான் இங்கே கொஷினில் நம்ம பார்த்துருக்கோம்.
அப்போது இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு நமக்கு தெரியணும். அவர் பேர் வந்து ராஜீவ் குமார். இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். 1950 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டேட் வந்து January 25. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இந்த January 25 இப்போ பார்த்தோம்ல, இந்த January 25 தான் நம்ம ஓட்டர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம், வாக்காளர் தினம். நெக்ஸ்ட் கொஷின், நயாப் சிங் சைனி எந்த மாநிலத்தின் புதிய முதல்வர்? ஆன்சர் ஹரியானா. ஹரியானாவோட கேபிட்டல் வந்து சண்டிகர். பஞ்சாபோட கேபிட்டலும் சண்டிகர் தான். அது போக சண்டிகர் வந்து ஒரு தனி யூனியன் டெரிட்டரி. நெக்ஸ்ட் கொஷின், சமீபத்தில் சேலா சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் அருணாச்சல் பிரதேஷ். இந்த சேலா சுரங்கப்பாதை தான் லாங்கஸ்ட் பைலேன் டனல் உலகத்திலே, அதாவது தமிழில் வந்து உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதை. உலகத்திலே மிக நீளமானதுனால அதோட லென்த் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், 13,000 ஃபீட். நெக்ஸ்ட்டு, அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் வந்து இட்டாநகர். நெக்ஸ்ட் கொஷின், சமீபத்தில் அதித்தி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ராஜ்நாத் சிங் தான் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். இந்த அதித்தி ஸ்கீமில் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. அந்த ஃபண்ட் எதுக்காகனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, இவங்களோட ஸ்டார்ட் அப்புக்காக. நீங்கள் இந்த அதித்தி வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை லான்ச் பண்ணது வந்து ராஜ்நாத் சிங், அவர் தான் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஷின், உலகின் முதல் வேத கடிகாரம் எங்கே நிறுவப்பட்டது? ஆன்சர் உஜ்ஜைன். இந்த உஜ்ஜைன் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. மத்திய பிரதேஷோட கேபிட்டல் வந்து போபால். நெக்ஸ்ட் கொஷின், லோக்பால் அமைப்பின் புதிய தலைவர் யார்? ஆன்சர் அஜய் மாணிக்க ராவ். நெக்ஸ்ட் கொஷின், 2024 ஏபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் மைக்கேல் தலகிராண்ட். 2023 வந்து இவர் கொடுத்துருப்பாங்க, லூயிஸ் கேஃபரெலி. இது வந்து நம்ம போன வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது பார்த்தோம். இது போக இந்த ஏபல் பரிசு வந்து எது ரிலேட்டடான பரிசுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான பரிசு, அதாவது பெஸ்ட்டு மேத்தமெட்டிஷியனுக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது கொடுக்குறது வந்து நார்வே கவர்மெண்ட், நார்வேவோட கிங்கு தான் கொடுப்பார் இது. நெக்ஸ்ட் கொஷின், உலக காசநோய் தினம் எப்போது? ஆன்சர் மார்ச் 24. காசநோயை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா, அது வந்து ஒரு பாக்டீரியா டிசீஸ். கொஷினில் வந்து காசநோய் வந்து பாக்டீரியா டிசீஸா வைரல் டிசீஸா அப்படின்னு கேட்பாங்க சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் என்ன கேட்பாங்கன்னா, காசநோய் உருவாகிற அந்த பாக்டீரியா பேர் கேட்பாங்க. அது பேர் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அந்த டிசீஸ் பேரே டியூபர்குலோசிஸ். ஸோ அதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு, இந்த டியூபர்குலோசிஸுக்கான வேக்சின் பேர் கேட்பாங்க. அந்த வேக்சின் பேர் வந்து BCG வேக்சின். பொதுவாக காசநோய்க்கு இதை தாண்டி வேறு கொஷின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின், சைமன் ஹாரிஸ் எந்த நாட்டின் இளம் பிரதமர் ஆனார்? ஆன்சர் அயர்லாந்து. அயர்லாண்டோட கேபிட்டல் பேர் வந்து டப்ளின். நெக்ஸ்ட் கொஷின், பெண்கள் பிரீமியர் லீக் 2024 பட்டத்தை வென்ற அணி எது? நம்ம IPL மாதிரி, ஆனால் இது வந்து விமென்ஸ் கேம். ஆன்சர் வந்து RCB. நெக்ஸ்ட் கொஷின், பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு 2024 வென்றவர் யார்? ஆன்சர் ரிக்கன் யமமோட்டோ. இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ கொடுக்குறாங்கன்னா 1979 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், உலகில் ஆயுதங்களை அதிகம் இறக்குமதி செய்யும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. இப்போ இதுவே கொஷின் வந்து அதிகமாக ஏற்றுமதி, அதாவது எக்ஸ்போர்ட் யார் பண்ணுறான்னு கேட்டால் அதோட ஆன்சர் வந்து USA. நெக்ஸ்ட் கொஷின், உலக வனவிலங்கு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 3. நெக்ஸ்ட் கொஷின், எந்த நாட்டிலிருந்து இந்தியர்களை வெளியேற்ற இந்தியாவால் ஆப்ரேஷன் இந்திராவதி தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஹைட்டி. அங்கே வந்து கிரிமினல் கேங்ஸ் கிட்டேருந்து இந்தியன்ஸை ரெஸ்கியூ பண்ணி இது கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து ஆப்ரேஷன் இந்திராவதி வந்து ஹைட்டி கண்ட்ரின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு எதுவும் வேணாம். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் முதல் ஆயுர்வேத காஃபே எந்த நகரத்தில் திறக்கப்படுகிறது? ஆன்சர் டெல்லி. நெக்ஸ்ட் கொஷின், எந்த மாநில அரசு நீங்கள் நலமா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் வந்து நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே பப்ளிக் கிட்ட டேரெக்டாக போய் சேருதா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காக அஃபிஷியல்ஸ் எல்லாமே டேரெக்டாக பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் கொஷின், விதவை மறுமண ஊக்க திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டோட கேபிட்டல் வந்து ராஞ்சி. இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட், ஏன்னா விமென்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இது. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிய பள்ளி ஆசிரியர் ரோபோவை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் கேரளா. கேரளாவோட கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம். கேரளாவோட சிஎம் பேர் வந்து பினராயி விஜயன். இதுதான் அந்த ரோபோ. இந்த ரோபோ பேர் கேட்பாங்க, அது பேர் வந்து ஐரிஸ். நெக்ஸ்ட் கொஷின்,
இந்தியாவின் முதல் டால்ஃபின் ஆராய்ச்சி மையம் எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் பாட்னா. பாட்னா எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது. கொஷினில் வந்து எந்த சிட்டின்றதை கட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்லன்னு கேட்டுட்டு ஆப்ஷனில் பீகார் வைப்பாங்க. ஸோ பாட்னா பீகாரில் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஸ்டெட்ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2024 என்ற பயிற்சியை நடத்திய அமைப்பு? ஆன்சர் நேட்டோ. நேட்டோவை பற்றி இப்போ தான் கொஷின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஷின், லூயிஸ் மாண்டினீக்ரோ எந்த நாட்டின் பிரதமர் ஆனார்? ஆன்சர் போர்ச்சுகல். போர்ச்சுகலோட கேபிட்டல் வந்து லிஸ்பன். நெக்ஸ்ட் கொஷின், மனிதனுக்கு முதலில் பன்றி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா, யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏவோட கேபிட்டல் வந்து வாஷிங்டன் டிசி. யூஎஸ்ஏவோட பிரசிடென்ட் பேர் வந்து ஜோ பைடன். நெக்ஸ்ட் கொஷின், உலக வானிலை நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 23. நெக்ஸ்ட் கொஷின், வினய்குமார் எந்த நாட்டிற்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டார்? ஆன்சர் ரஷ்யா. ரஷ்யாவோட கேபிட்டல் வந்து மாஸ்கோ. நெக்ஸ்ட் கொஷின், சங்கீத கலாநிதி விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் டிஎம் கிருஷ்ணா. நெக்ஸ்ட் கொஷின், ஒவ்வொரு ஆண்டும் உலக தண்ணீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 22. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து டைகர் ட்ரையம்ப் 24 கூட்டு இராணுவ பயிற்சியை நடத்தியது? ஆன்சர் யுஎஸ்ஏ, அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் முதல் உட்புற தடகள மற்றும் நீர்வாழ் மையத்தை எந்த மாநிலம் துவங்கியது? இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு, ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். ஆன்சர் ஒடிசா. ஒடிசாவோட கேபிட்டல் வந்து புவனேஸ்வர். ஒடிசாவோட சிஎம் பேர் வந்து நவீன் பட்நாயக். நெக்ஸ்ட் கொஷின், மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராகுல் சிங். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியா எந்த நாட்டுடன் லமிட்டி 2024 பயிற்சியை நடத்தியது? ஆன்சர் சீஷெல்ஸ். இது வந்து எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இதோட கேபிட்டல் பேர் வந்து விக்டோரியா. எப்போவுமே நியூஸில் என்னெல்லாம் கண்ட்ரி வருதோ அதோட கேபிட்டல் மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், பிவி நரசிம்மராவ் நினைவு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரத்தன் டாட்டா. நெக்ஸ்ட் கொஷின், சுறா மீன்களின் உடல் உறுப்புகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதில் எந்த மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? இது வந்து நம்ம தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் இந்திய கடற்படையின் தலைமையகம் எங்குள்ளது? ஆன்சர் நியூ டெல்லி. இந்த இந்தியன் நேவியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில். அதனால் இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட். அது பேர் வந்து நௌசேனா பவன். இந்த சிம்பிளாக இந்த நௌசேனா பவன் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. இந்தியன் நேவியோட புதிய ஹெட் குவார்ட்டர்ஸ் அது. நெக்ஸ்ட் கொஷின், சமீபத்திய பயிற்சி கட்லாஸ் எக்ஸ்பிரஸ் 2024 எந்த நாட்டில் நடைபெற்றது? ஆன்சர் சீஷெல்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், பட்டியல் சாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கிஷோர் மக்வானா. அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி, அதோட சேர்மன் பேர் வந்து கிஷோர் மக்வானா. இதே மாதிரி நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் இருக்குது, அதாவது பெண்களுக்கான இது ஆணையம், அதோட சேர்மன் பேர் வந்து ரேகா சர்மா. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் பிசி இருக்குது, அதோட சேர்மன் பேர் வந்து ஹன்ஸ்ராஜ் கங்காராம். நெக்ஸ்ட் கொஷின், ஆசிஃப் அலி சர்தாரி எந்த நாட்டின் 14வது ஜனாதிபதியாக பதவியேற்றார்? ஆன்சர் பாகிஸ்தான். பாகிஸ்தானோட கேபிட்டல் வந்து இஸ்லாமாபாத். நெக்ஸ்ட் கொஷின், ஆப்ரேஷன் கம்தேனு எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் மாடு கடத்தலை எதிர்த்து தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஆப்ரேஷன் கம்தேனு வந்து கவு ரிலேட்டட் எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஷின், உலக அளவில் 2வது பெரிய மொபைல் ஃபோன் தயாரிப்பாளராக மாறிய நாடு எது? ஆன்சர் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து சைனா தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், சமீபத்தில் எந்த மாநிலத்தின் மஜூலி முகமூடிக்கு ஜிஐ குறியீடு கிடைத்தது? ஆன்சர் அஸ்ஸாம். இதுதான் அந்த மாஸ்க். அஸ்ஸாமோட கேபிட்டல் வந்து டிஸ்பூர். நெக்ஸ்ட் கொஷின், வட இந்தியாவின் முதல் அரசு ஹோமியோபதி கல்லூரி எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஷின், 55வது மத்திய தொழிற்துறை பாதுகாப்பு படை எப்போது அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர் மார்ச் 10. இதை தான் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா மார்ச் 10, 1969. இதோட டைரக்டர் ஜெனரல் பேர் வந்து நீனா சிங். நெக்ஸ்ட்டு இந்த மத்திய தொழிற்துறை பாதுகாப்பு படை வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்குது. சரிங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இந்த பாயிண்ட் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியா எந்த நாட்டுடன் கப்பல் பாதுகாப்பு பயிற்சி 2024 நடத்தியது? அது பேர் வந்து எக்ஸசைஸ் சி டிஃபெண்டர்ஸ். ஆன்சர் அமெரிக்கா. நெக்ஸ்ட் கொஷின், சர்வதேச மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 8. இதுவே தேசிய மகளிர் தினம் எப்போன்னு கேட்டால் February 13. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை எந்த நகரம் பெற உள்ளது? ஆன்சர் பெங்களூர். பெங்களூர் வந்து
கர்நாடகாவோட கேபிட்டல். நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் முதல் அரசு ஆதரவு ஓடிடி தளத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் கேரளா. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேர் வந்து சி ஸ்பேஸ். நெக்ஸ்ட் கொஷின், எந்த மாநில அரசு இந்திரா காந்தி பியாரி பென்ஹா சுக் சம்யான் நிதி யோஜனா தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஹிமாச்சல் பிரதேஷ். ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்து 2 கேபிட்டல் இருக்குது. சம்மரில் வந்து ஷிம்லா, அதே மாதிரி வின்டரில் வந்து தரம்சாலா. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறாங்கன்னா 18லேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற விமென்ஸ்க்கு, சரிங்களா, விமன் ரிலேட்டடான ஸ்கீமு. ஏஜ் வந்து 18 to 60. இவங்களுக்கு வந்து மந்த்லி 1500 rupees வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், தாமஸ் சுல்யோக் எந்த நாட்டின் புதிய பிரதமர் ஆனார்? ஆன்சர் ஹங்கேரி. நெக்ஸ்ட் கொஷின், பிஎஸ்எஃப்பின் முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை யார்? ஆன்சர் சுமன் குமாரி. பிஎஸ்எஃபோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், தமிழில் வந்து எல்லை பாதுகாப்பு படை. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1965. டேட் வந்து December 1. நெக்ஸ்ட் கொஷின், எந்த நாடு பார்ஸ் 1 செயற்கைக்கோளை ஏவியது? ஆன்சர் ஈரான். ஈரானோட கேபிட்டல் வந்து டெஹ்ரான். நெக்ஸ்ட் கொஷின், சமீபத்தில் எந்த மாநிலத்தில் புதிய கற்கால குழந்தை புதைக்கப்பட்ட இடம் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு பக்கத்தில் செட்டிநாடு பதூர் வில்லேஜ் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், எந்த மாநில அரசு இந்திரம்மா வீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் தெலங்கானா. இந்த ஸ்கீம் பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், வீட்டு திட்டம்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டித்தர திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஷின், தேசிய பாதுகாப்பு படையின் புதிய இயக்குனர் ஜெனரல் யார்? ஆன்சர் நளின் பிரபாத். இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1984. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியா எந்த ஆண்டுக்குள் சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் 2035. நெக்ஸ்ட் கொஷின், அறிவியல் ஆராய்ச்சிக்கான மதிப்புமிக்க ஜிடி பிர்லா விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அதித்தி சென்தே. நெக்ஸ்ட் கொஷின், சமீபத்தில் ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் எந்த விமான நிலையத்திற்கு சிறந்த விமான நிலையம் என்ற பட்டம் வழங்கப்பட்டது? ஆன்சர் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். இது வந்து எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதோட மார்ச் 2024 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.